வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம், வைத்தீஸ்வரன் கோயிலில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் இடிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாக வட்டாட்சியர் அலுவலகம் தனியார் திருமண மண்டபத்தில் வாடகைக்கு இயங்கி வருகிறது. புதிய கட்டிட கட்ட வேண்டுமென பல்வேறு அமைப்புகளும் பொதுமக்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்ட போதுமான நிதி ஒதுக்கப்படாததால் கடந்த 6 ஆண்டுகளாக கட்டுமான பணி கிடப்பில் போடப்பட்டு வந்தது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டிடம் கட்ட ரூபாய் 5,45,00,000 மதிப்பில் புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதேபோல் வைத்தீஸ்வரன் கோயில் அரசு மருத்துவமனையில் புதிய கூடுதல் கட்டிடம் கட்ட ரூபாய் 3,50,00,000 மதிப்பில் கட்டிடம் கட்டுவதற்கு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தன. விழாவில் டிஆர்ஓ உமா மகேஸ்வரி, சீர்காழி ஆர்டிஓ சுரேஷ், வட்டாட்சியர் அருள்மொழி, திமுக மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ராம இளங்கோவன், சுவாமிநாதன், GN ரவி, திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன், பஞ்சுகுமார், திமுக நகர செயலாளர் சுப்பராயன், திமுக பிரமுகர் முத்து தேவேந்திரன், பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர், பேரூர் கழக செயலாளர் அன்பு செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒப்பந்தக்காரர் சதீஷ் நன்றி கூறினார்.